ஃபோட்டோகிராஃபர் நல்லா இருந்ததுண்ணா. ஃபோட்டோகிராஃபர் படம் எல்லாமே நல்லா இருக்குது. ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஃபுல்லாக கடைசி வரைக்கும் கிளைமேக்ஸ் வரைக்கும் கிளைமேக்ஸில் நல்லா எமோஷ்னலாக கொண்டு போயிருந்தாங்க. நல்லா இருந்தது. நானே ஃபோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க பாவங்க, அவங்க கால் வலிக்கு நின்றுட்டுருப்பாங்க. பாவம் அந்த வேலையில் ரொம்ப கஷ்டப்படுத்தப்பட்டாங்க. இந்த ஃபாரஸ்ட்லேயே எப்படிலாம் இருக்கும்னு கொஞ்சம் ஃபுல்லாகவே ஃபாஸ்ட்னாகவே த்ரில்லாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா எஃபெக்ட்ஸ் தான். நம்ம இந்த மாதிரி ஒரு தங்க மரம் இருந்தால் எப்படி இருக்கும், என்ன செய்வீங்க? நல்லா இருக்கும். பேங்க்குக்கே போக மாட்டோம். நல்லா இருக்கும் அப்படி இல்லை, அது ஒரு எமோஷ்னலாக அவங்க நல்லாவே சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்தது. மரம் வெட்டுறதே தப்பு. அது தங்க மரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் கற்பனையாக இருந்துச்சுன்னா அது எல்லாத்துக்கும் வந்துட்டு அவர் மாதிரி நான் ஃபோட்டோலாம் போய் எடுத்துகிட்டுக்கலாம் மாட்டேன். போய் பார்த்துட்டு 4000 பறித்து எங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம், அவ்வளோதான். மரம் நமக்கு அந்தளவுக்கு தைரியம் இல்லைங்க. நமக்கு அந்தளவுக்கு தைரியம் இல்லை. நம்ம ஓடுற வேண்டியதான். அட்வென்ச்சர் ஸ்டோரி தான். என்ன கான்செப்ட்னா சிம்பிள் தானே. நீங்கள் நேச்சரை வந்து எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி சேவ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நேச்சர் திரும்ப உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி சேவ் பண்ணுன்றதை கான்செப்டாக கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் அந்த ஃபோட்டோகிராஃபரோட லைஃப் ஸ்டோரியும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருந்தது. எல்லாமே எனக்கு சிஜி மாதிரியே தெரியல. எல்லாமே விஷுவல்ஸ் லைவாக இருந்தது. சிஜி ஒர்க் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். பட் இந்த பட்ஜெட் இந்த இதுலேயே அவர் நல்லா பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்கு ப்ரோ. அப்படிலாம் இல்லை. ஃபோட்டோகிராஃபர் டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி படம் இருக்காது. ஒரு ஃபோட்டோகிராஃபர் காட்டுக்குள்ளே போனால் அங்கங்கே என்ன விஷயம் நடக்குங்கிறத படத்தில் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு போர்ஷன் இன்னும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் பார்த்தேன். பட் அந்த சீனுக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. காடை வந்து எல்லோரும் பயமாக பார்க்காதீங்க, அதை ரசித்தோம்னா அது நம்மளையும் ரசிக்கும் அப்படிங்கிறது படம் இருக்குது. உள்ள படத்தை பார்த்தோன்னா நம்ம காட்டுக்குள்ளே போகிறக்கெல்லாம் பயப்படணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஒரு காடை நீங்கள் அழகாக பார்த்தீங்கன்னா அந்த காடு உங்களை அழகாக பார்க்குங்க. மதங்கட்டா சோலை அப்படின்னாவே அங்கே இருக்க மக்கள் வந்து அங்கே உள்ளே போனால் வந்து மறந்து போயிடுவாங்க, அங்கேருந்து தொலைஞ்சு போயிடுவாங்க, அங்கே உள்ளே போனால் வெளியே வர மாட்டாங்கன்னு ஒரு கற்பனை இருக்குல்ல. அந்த கற்பனை தான் படமாக எடுத்திருக்காங்கன்னு பார்க்கும்போது அது எல்லாத்துக்கூட கனெக்ட் ஆகிறது தானே. மரம் வெட்டுறதே தப்பு. அது தங்க மரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் கற்பனையாக இருந்துச்சுன்னா அது எல்லாத்துக்கும் வந்துட்டு அவர் மாதிரி நான் ஃபோட்டோலாம் போய் எடுத்துகிட்டுக்கலாம் மாட்டேன். போய் பார்த்துட்டு 4000 பறித்து எங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம், அவ்வளோதான். நிறைய இருக்குது. பழசே நம்ம வந்துட்டு பழைய நிறைய படத்தில் த்ரில்லிங் படத்தில் பார்க்குற மாதிரிலாம் இல்லை. புதுசான காமிச்சிருக்காங்க. நம்ம மாற்றுற அளவுக்கு எதுவுமே இல்லை அதில். இல்லைங்க, காடை பற்றி நார்மலாக வந்து என்னென்ன நம்ம பார்க்க முடியுமோ வைல்டு அனிமல்ஸ் இல்லாமல் இதில் எஃபெக்டிவாக வந்துட்டு என்ன நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு காட்டலான்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. வைல்டு அனிமல்ஸை பேஸ் பண்ணியோ இல்லை வந்துட்டு மற்ற ஆமாம் அப்படி தான் நம்ம என்ன பார்க்குறோமோ அதை வந்து சினிமாவில் வந்து வித்தியாசமாக காமிச்சிருக்காங்க. இது ஒரு மாதிரி ஹாலுசினேஷன் மாதிரி. நம்ம ஒருவேளை காட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டா நமக்கு என்னென்ன தோணுமோ அது அப்படியே வந்து கேரக்டருக்கு என்ன தோணியிருக்கோ அது அப்படியே வந்து காமிச்சிருக்காங்க. புதுசாக எதுவும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணாமல் நமக்கு என்ன தோணுமோ அதை அப்படியே காமிச்சிருக்காங்க ஸ்க்ரீனில். என்ன மாதிரி மரம் நமக்கு அந்தளவுக்கு தைரியம் இல்லைங்க. நமக்கு அந்தளவுக்கு தைரியம் இல்லை. நம்ம ஓடுற வேண்டியதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பேன். பட் ஹீரோ அளவுக்கு நமக்கு தைரியம் இல்லைல்ல. ஹீரோ உண்மையிலே அவர் வந்து ஒரு ரியல் கேரக்டர் எப்படி இருக்குமோ, ரியலாக போய் மாட்டினா எப்படி இருக்குமோ அது மாதிரி பர்ஃபெக்ஷனிஸ்டாக நடிச்சிருக்காரு. சிஜி ஒர்க் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். பட் இந்த பட்ஜெட் இந்த இதுலேயே அவர் நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் ஹை பட்ஜெட்டாக எதிர்பார்த்தா கண்டிப்பாக நல்லா பண்ணியிருப்பார் அவர் சினிமாட்டோகிராஃபி. இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதுனால சொல்ல, அவர் ஆசைப்பட்ட ஒரு ஃபோட்டோ எப்படி அவர் எடுக்கிறப்போ எவ்வளோ எமோஷ்னலாக இருக்குன்றதை காமிச்சிருக்காங்க. அட்வென்ச்சர் ஸ்டோரி தான். என்ன கான்செப்ட்னா சிம்பிள் தானே. நீங்கள் நேச்சரை வந்து எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி சேவ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நேச்சர் திரும்ப உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி சேவ் பண்ணுன்றதை கான்செப்டாக கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் அந்த ஃபோட்டோகிராஃபரோட லைஃப் ஸ்டோரியும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருந்தது. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காக அந்த சினிமாட்டோகிராஃபி எல்லாம் கொஞ்சம் சூப்பராக இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லா இருந்தது தான். ஹீரோ ஓகே ஃபஸ்ட் டைம்ன்றதால நல்லா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி நடிச்சிருக்காருண்ணா. கண்டிப்பாக இருக்கணும்ண்ணா. அப்படியெல்லாம் இல்லை, கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நிறைய சோசியல் மெசேஜ் இருக்குள்ள. நம்ம நிறைய பேர் இப்போ ஃபாரஸ்ட்லாம் நிறைய அழிஞ்சிட்டு வந்துருக்கு. ஸோ ஃபாரஸ்ட்டை காப்பாற்றணும், நேச்சரை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுன்றதை கொண்டு வந்துருக்கேன். நல்லா இருந்தது. நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. ரெண்டே வருஷம் இந்த படம் பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு விஷுவல்ஸும் சவுண்ட்ஸும் ரொம்ப இந்த படத்தோட ஹைலைட்டாக இருந்தது. சீட் டச் த்ரில்லராக இருந்தது இந்த படம். இந்த ஏரியா எனக்கு தெரிஞ்சது ஒரு பெஸ்ட் ஃபிலிமாக இருக்கும்னு ஒன்று.
இல்லை படத்துக்கு ஃபோட்டோகிராஃபிக்குமே ரொம்ப மேட்ச் இருந்தது. இல்லை ஃபோட்டோகிராஃபிக் தான் ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது இந்த படத்துக்கு டைட்டில் வந்து. ஏன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபரோட லைஃப் ஸ்டைல், ஒரு விஷுவல்ஸ் தான் மெயினாக. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருந்தது படத்துக்கு, சவுண்ட்ஸ் எல்லாமே. இல்லை நீங்கள் எல்லா படமும் எடுக்கணும்ல ஆடியன்ஸ்க்கு. இந்த படம் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி தான், ட்ரை பண்ண ஆடியன்ஸ் கண்டிப்பாக. எல்லாமே எனக்கு சிஜி மாதிரியே தெரியல, எல்லாமே விஷுவல்ஸ் லைவாக இருந்தது. விஷுவல்ஸ் மோஸ்ட்லி லைவாக தான் இருந்தது எல்லாமே, எனக்கு சிஜி மாதிரி தெரியல. ஃபோட்டோகிராஃபர் படம் எல்லாமே நல்லா இருக்குது. ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஃபுல்லாக கடைசி வரைக்கும் கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லாவே, கிளைமேக்ஸில் நல்லா எமோஷனலாக கொண்டு போயிருந்தாங்க. நல்லா இருந்தது. ஹீரோ சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு, நல்லாவே இருந்தது. இந்த விஎஃப்எக்ஸு இல்லை பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருந்தது. நான் ஃபோட்டோகிராஃபர்னு ஏதோ ஹவு டு மேக் எ ஃபோட்டோ அப்படின்னு ஒரு ட்ரைலர் மாதிரி ஒரு இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் ஒரு ஃபாரஸ்ட்டில் போய் எப்படி இதெல்லாம் இருப்பாங்க அப்படி இப்படிலாம் நல்லா நீட்டாக கண்டிப்பாக காட்டியிருக்காங்க. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் படமாகவே சூப்பராக இருந்தது. எந்த பயந்துக்கு மிரட்டலாக இருந்துச்சு. லாஸ்ட்டில் கொஞ்சம் டக்குன்னு த்ரில்லர் இதாக வந்தது, அதெல்லாம் நல்லா இருந்தது. இந்த ஃபாரஸ்ட்லேயே எப்படிலாம் இருக்கும்னு கொஞ்சம் ஃபுல்லாகவே ஃபாஸ்ட்னாகவே த்ரில்லராக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா எஃபெக்ட்ஸ் தான். இந்த மாதிரி ஒரு தங்க மரம் இருந்தால் அப்படி இருக்கும், என்ன செய்வீங்க? நல்லா இருக்கும். பேங்க்குக்கே போக மாட்டோம். நல்லா இருக்கும் அப்படி இல்லை, அது ஒரு எமோஷ்னலாக அவங்க நல்லாவே சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்தது. இல்லை நீங்கள் என்ன செய்வீங்க பர்சனலாக கேட்குறேன். இந்த மாதிரி ஒரு மரம் தேவையா தேவையில்லை ஒரு வீட்டுக்குமா ஒரு தங்க மரம் வீட்டுக்கு தேவையில்லைங்க. ஃபுல்லாகவே சம்பாதிச்சிருந்தேன். என்ன செய்வீங்க? உங்களுக்கு வைப்பாக இருந்துச்சு படம் பார்க்க ஃபுல்லாகவே அந்த ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாகவே கொடுத்தது. ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே நல்லா படம் நல்லா இருந்துச்சு. ஆமாம் ப்ரோ, ஃபோட்டோகிராஃபர் ப்ரோ. அந்த படம் வந்து நான் வந்து ஒரு ஜாலியாக பார்க்கலாம் அப்படின்னு வந்தேன். கொஞ்சம் பயமுத்ராவே இருந்தது, பயமுத்ரா மாதிரியே இருந்துச்சு, நல்லா இருந்தது. அந்த படத்துக்குள்ளேயே போகிற மாதிரியே இருந்தது, அவருக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுற மாதிரியே, அந்த மதிக்கட்டாச்சோலைக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது. சூப்பராகவே காட்டியிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட் இல்லை ப்ரோ, இருந்தாலுமே இருக்குது ப்ரோ, இருந்தாலுமே அந்த அவர் கூடயே ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருந்தது. அந்த எஃபெக்ட்லாம் வந்து காது மூடுற மாதிரியே இருந்தது, நல்லா இருந்தது ப்ரோ. ப்ரோ ஹீரோ நடிப்பு சூப்பராகவே இருந்தது ப்ரோ, அது சொல்லவே தேவையில்லை, நல்லா நடிச்சிருக்காரு. என்ன சீனா அதான் ப்ரோ, அவர் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபர் கூட உள்ளே ட்ராவல் பண்ணியிருக்காரு. ட்ராவல் பண்ணும்போது அவர் உள்ளே போய் மாட்டிக்கிறாரு, அது வெளில வரதுக்கு கஷ்டம். அதான் ஸ்டோரி, நல்லா இருந்துச்சு. அது